ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமான பெற்றோர்களே, இஸ்லாமிய சமய சகோதரர்களே, சமீப காலமாக மிக மிக வருத்தமான ஒரு நிகழ்வுகள் நம்முடைய சமுதாயத்திலே, நம்முடைய பகுதிகளிலே நடந்து கொண்டிருப்பதை நாம் மிக வருத்தத்தோடு வேதனையோடு பார்க்கிறோம். பொதுவாக சமுதாயத்தினுடைய உலமாக்கள், சமூக பிரமுகர்கள் இந்த விஷயத்தை மிக கவலையோடு கவனித்து வருகிறார்கள். அதாவது இளைஞர்கள், சிறு வயது கொண்ட கல்லூரி மாணவர்கள், 10th +1 +2 உடைய மாணவர்கள், இளம் வாலிபர்கள், செயல் வீரர்களுடைய துரித மரணங்கள், சாலையினுடைய ஆக்சிடென்ட்டுகள், விபத்துகள் மிகப்பெரிய ஒரு கவலையை சமுதாயத்தில் உண்டாக்கி கொண்டிருக்கிறது. கண்ணியமான பெற்றோர்களே, உங்களிடத்திலே நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம், குறிப்பாக தாய்மார்களிடத்தில் பிள்ளைகளை அற்புதமான நல்ல குணங்களோடு பிள்ளைகளிடம் மனம் விட்டு பேசுவது, பிள்ளைகளுடைய ஒழுக்க விஷயங்களில் பெற்றோர்கள் மிக கவனமாக இருப்பது. குறிப்பாக இன்றைக்கு பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல ஹை ரேஞ்ச் பைக்கு வாங்கி கொடுக்கறத ஒரு பெரிய கெத்துன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுதான் அவர்களுடைய வாழ்க்கையின் முடிவுக்கு, துரித மரணத்திற்கு, சாலையின் கடுமையான ஆக்சிடென்ட்டிற்கு இந்த ஹை ரேஞ்ச் பைக்கு 3 லட்சம், 3.5 லட்சம், 4 லட்சம் மதிப்புள்ள பைக்கு அவர்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக சீரழித்து இளம் வயது மரணத்திற்கு இது காரணமாக அமையுது. எல்லாவற்றுக்கும் மேலாக சுன்னத்தான வழிமுறை நம்முடைய வாகனத்திலே நாம் பேண வேண்டும். வாகனம் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நிஅமத். 2 வீலரோ 4 வீலரோ துவாவோடு சுப்ஹானல்லதி ஸஹ்ரலனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபுன் என்ற துவாவோடு அரசாங்கம் நமக்கு விதித்திருக்கக்கூடிய அந்த வழிமுறைகளோடு ஆங்காங்கே போர்டுகளை பார்க்கிறோம். மித வேகம் மிக நன்று, மித வேகம் மிக நன்று, இது மாதிரி போர்டுகளை நம்ம பார்க்குறோம். நமக்கு வகுக்கப்பட்ட வழியில் நம்ம போகிறது, ராங் ரூட்டில் போகாமல் இருக்கிறது. ஒருவேளை ராங் ரூட்டில் போனாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறது, லைட்டை யூஸ் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக. நாம் பொறுமையாக நிதானமாக போனாலும் ஆப்போசிட்டில் வரக்கூடியவர்களுடைய கடுமையான ஸ்பீடு நம்முடைய வாழ்க்கையை கடுமையாக பாதிக்குது, உயிரை பறிக்கிறது. பிள்ளைகளை இழந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தாயும் தந்தையும் கதறி அழக்கூடிய காட்சியை சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் பார்த்து வேதனைப்படுகிறோம், கஷ்டப்படுகிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய இடத்துல பெற்றோர்கள் இருப்பதுதான் இங்கே மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. ஹதீஸில் நீங்கள் பார்க்குறீங்க, நபி அவர்கள் சூரியனுடைய மறைவிற்கு பிறகு பிள்ளைகளை காப்பாற்ற சொல்லுகிறார்கள். பிள்ளைகளை அனாவசியமாக வீட்டை விட்டு வெளியே அனுப்பாதீர்கள், ஷைத்தான் தன்னுடைய வலையை ஆங்காங்கே வீசி விடுகிறான், மிகப்பெரிய ஆபத்துகளை ஷைத்தான் ஏற்படுத்துகிறான். இது போன்ற ஹதீஸ்களை புகாரியில் நம்ம பார்க்குறோம். நீங்கள் நல்ல கவனிங்க, மேக்சிமம் ஆக்சிடென்ட்டு, சாலை விபத்துகள் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மக்ரிப்லேருந்து நைட்டு 12 மணிக்குள்ளே தான் நிறைய நடக்குது. அப்போ இதற்கு மிக முக்கிய காரணம் என்ன? அனாவசியமாக தேவையில்லாத காரணங்களுக்காக இது போன்று வெளியே போவது தான் காரணமாக அமைகிறது. எனவே பெண் பிள்ளையாக இருக்கட்டும், ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும், அவரவருக்குரிய சரியான ஒழுக்கத்தோடு அந்த பிள்ளைகளை நல்ல ஒழுக்கம் கொடுத்து வளருங்கள். பிள்ளைகளிடத்தில் வாகனங்களை கொடுக்கும் பொழுது ஜாக்கிரதையாக ஓட்டச் செய்யுங்கள். வாகனங்களை மட்டும் வாங்கி கொடுப்பது பெற்றோருடைய கடமை அல்ல, அதற்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்து அல்லாஹ் வகுத்த வழி, ஷரியத் வகுத்த வழி, அரசாங்கம் கொடுக்கக்கூடிய வழிமுறைகள் இரண்டையும் நாம் ஃபாலோ பண்ணணும், பிள்ளைகளுக்கு சொல்லணும். இழந்து வாடும் எல்லா பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் நல்ல பொறுமையை கொடுக்கணும். இனிமேலும் நம்முடைய சமுதாயத்தினுடைய மாணவர்கள், இளம் வீரர்கள், வாலிபர்கள் இது போன்ற சாலை விபத்துகள் ஏற்படாமல் இருக்க அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஒரு விழிப்புணர்வு பதிவு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.